வெல்கம் பேக் டு glitterstalk சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா என்னோட பேர் வந்து விஜயஸ்ரீ. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரூட் வச்சு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான க்ரீம்ஸ், ஹெல்த் டிப்ஸ் அண்ட் வந்துட்டு புதுவான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போம்கிரானேட், அதாவது நீங்கள் மாதுளம்பழத்தை ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஜூஸ் ஆக்கிக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு க்ரீமாக நீங்கள் வந்துட்டு எப்படி மாற்றுறதுன்னு இனிமேல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னா உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா அலம்பிட்டு அதை வந்துட்டு தோல் சீச்சிட்டு நம்ம வந்துட்டு சீச்சு வச்சிடலாம். நல்லா மெலிசாக நீங்கள் சீச்சிங்கன்னா நிறையா உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். ஸோ இந்த உருளைக்கிழங்குலேயும் உங்களுக்கு வந்து ஸ்கின் ஒயிட்னிங் சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு சன் டேன்லேருந்து எல்லாமே போகும் இந்த உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்குலேயே நிறைய விதமான க்ரீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வெளியில் நிறைய க்ரீம்ஸ் வாங்குறத விட நம்ம வீட்லேயே நம்மளே இந்த மாதிரி க்ரீம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்கின் டோன் மட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு அப்படியே இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்துட்டு வராமல் இருக்கும். ஸ்கின் டோன் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஒயிட்டர் ஸ்கின்னாக கிடைக்கும், ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்கின் கேர் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதை நம்ம வந்துட்டு நல்லா தோலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த கலர் மாறுறதுக்குள்ளே டக்குன்னு நீங்கள் சீச்சிடணும். ஸோ அதாட்ட அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த குட்டியாக சீச்சும்போது நிறைய ஜூஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த ஜூஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்ச் கிடைக்கும். அந்த உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச், அதாவது மாவு மாதிரி வந்துட்டு அந்த தண்ணிக்கு கீழே அந்த ஜூஸ்க்கு கீழே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டார்ச்சில் அவ்வளோ சத்து இருக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு. அப்படி உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு ஒயிட்னிங் கொடுக்கறது அதில் தான் முக்கியமாக இருக்குது. ஸோ க்ரீம் மாதிரி இருக்கும் அதுவே அது. ஸோ நீங்கள் வந்து நல்லா சீச்சிட்டு இப்போ வந்து அதை வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு சன் டேன் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்துச்சுனாலும் அது போயிடும். டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், எந்த மாதிரி விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த உருளைக்கிழங்குல வந்துட்டு எல்லாமே போகக்கூடிய சக்தி அதில் இருக்குது. இது வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வடிகட்டி வச்சு பண்ணலாம். பட் நிறைய ஜூஸ் வந்துட்டு நிறையா கிடைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கையை வச்சு நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா புளியும் போது உங்களுக்கு நிறைய ஜூஸஸ் கிடச்சிரும் அப்படியே. ஸோ போம்கிரானேட்டில் உங்களுக்கு விட்டமின் சி மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கின் வந்துட்டு நல்லா ஹைட்ரேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து டல் ஸ்கின்னாக இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போம்கிரானேட் வந்துட்டு உங்களுக்கு இப்போ சன் ரேஸில் உங்கள் ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும், சூரிய ஒளியில் சன் டேன் நிறையா இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு போக்கும். ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கு கூட போம்கிரானேட் ஜூஸ் அவ்வளோ இருக்குது சத்து. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வெளியில் பூசுறது ஒரு பக்கம், நீங்கள் வந்துட்டு நிறையா இன்டேக்காக இந்த ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டே வாங்க. உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். டொமேட்டோ நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கோங்க அதே மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த ஜூஸ் நம்ம தனியாக வச்சுட்டோம் போம்கிரானேட். இப்போ வந்து அலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன் நான். அலோவேரா ஜெல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த க்ரீம் கரெக்டாக வந்துடும். அலோவேரா ஜெல்லில் உங்களுக்கு அதே மாதிரி நல்லா ஸ்கின் சூத்திங்காக இருக்கிறதுக்கு, நல்லா ஒரு சாஃப்டாக உங்களுக்கு வந்து ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்காக இருக்கிற சத்தெல்லாம் அதில் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ்லேருந்து எல்லாமே போகிற சத்து அதில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்கின்னு நல்ல ஒரு க்ளோயிங்னஸ் கொடுக்கும். ஸோ இது கூட நம்ம வந்து இந்த போம்கிரானேட் ஜூஸை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். நல்லா பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நம்ம இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஜூஸ் இருந்தது இல்லையா, அதை வந்து அந்த ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த மாவு மாதிரி அடியில் சேர்ந்துருக்கு பாருங்கள், அந்த மாவை வந்துட்டு நிறைய எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஜூஸை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மாவில் தான் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது ஸ்கின்னுக்கு. உங்கள் ஸ்கின்னை நல்லா ஃபேரராக ஆக்கிறதுக்கு அது நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்துட்டு இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னென்னா, இப்போ பேராசூட் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு சும்மா ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கேரியர் ஆயில் தான் எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த விருப்பமான ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இது வந்துட்டு ஒரு நைட் க்ரீமாக நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்பூன் வச்சு கலக்குனா ரொம்ப அந்த க்ரீம் மாதிரி சப்ஸ்டன்ஸ் வர்றது வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். நான் வந்துட்டு அலைவரா ஜெல் வந்துட்டு நான் கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் வாங்கினதுனாலும் வீட்டில் உங்கள் செடியில் இருக்கிறதுனாலும் அது வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால நான் வந்துட்டு ஒரு சும்மா காஃபி பீட்டர் இருக்கும் இல்லையா, காஃபி பீட்டர் மாதிரி வச்சுட்டு நான் அதை வந்து நல்லா பீட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு நல்ல அந்த க்ரீம் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இந்த க்ரீம் மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நம்ம வந்துட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை பாருங்கள், இது வந்து எப்படி நல்ல க்ரீம் மாதிரி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நீங்கள் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். 2 வீக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ரூமில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிங்க ரூம் டெம்பரேச்சரில் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 to 5 days வரைக்கும் நல்லாயிருக்கும். அதனால் கம்மியாக நீங்கள் பண்ணிக்கோங்க, அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லே உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த அலைவரா ஜெல் ஸ்மெல்லும் நல்லா இருந்தது. அதனால் அந்த க்ரீமோட ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நல்லா அந்த போம்கிரானட்டோட சத்து வந்து நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி அப்பப்போ இந்த மாதிரி ஸ்கின் கேர் நம்ம பண்ணிகிட்டே இருக்க உங்கள் ஸ்கின் வந்துட்டு எப்போவுமே எந்த ஒரு பிம்பிளோ டார்க் ஸ்பாட்ஸோ இல்லை டார்க் சர்க்கிளோ இல்லாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம நைட் க்ரீம் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். அவ்வளோதான். உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு நல்லா அப்சர்வ் ஆகிடும். இந்த க்ரீம் வந்துட்டு நல்லா உள்ளே அப்படியே உங்களுக்கு மோல்டு நல்லா வந்துட்டு மெல்ட் ஆகிடும் உங்களோட ஸ்கின்னில். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு பிசுப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது இதில். அதனால் நம்மளுக்கு வந்து ஸ்கின் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தூங்கும்போது பிசுன்னு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதனால் நிம்மதியாக நீங்கள் பாட்டுக்கு தூங்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ டெய்லி நைட் க்ரீமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1 month மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் காத்துட்ருக்கு. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.